கடகராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த கடகராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. கடகராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்துல நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் நம்மை காத்து வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த கடகராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய கடகராசி பலனுக்குள் நுழையலாங்களா? நிலவின் குளிர்ச்சியையும் கடலை போன்ற ஆழமான மனதையும் கொண்ட கடகராசி நேர்களே, சந்திரனை ராசிநாதனா கொண்ட நீங்கள் எப்போதும் உணர்ச்சிகளால ஆளப்படுபவர்கள். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல நவகிரகங்களின் அருள் எப்போதும் முழுமையாக கிடைக்கட்டும்ங்க. கடகராசி நேர்களே, காலச்சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மர்மத்தையும் அதே சமயம் ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுதுங்க. ஏன் தெரியுமா? நவகிரகங்களின் இளவரசன் அழைக்கப்படும் புதன் பகவான் மீன ராசியில தனது வக்ரகதியை தொடங்குறாருங்க. உங்க ராசியை பொறுத்தவரை புதன் பகவான் 3ஆம் இடமான வீரியஸ்தானம் மற்றும் 12ஆம் இடமான விரயஸ்தானம் ஆகிய இரண்டிற்கும் அதிபதிங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து வக்ரம் பெறுகிறாருங்க. இது சாதாரண நிகழ்வல்ல நண்பா. இது ஒரு விபரீத ராஜயோகத்தின் வாசல்ங்க. கடகராசிக்காரர்களே, கடந்த சில மாதங்களா அல்லது வருடங்களா உங்கள் மனநிலை எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியுங்க. நாம் எதை தொட்டாலும் தடையாவே இருக்கே, நமக்கு மட்டும் ஏன் அதிர்ஷ்டம் கதவை தட்ட மாட்டேங்குது, கையில வர பணம் வந்த வேகத்துல ஏதோ ஒரு வீண் செலவுக்கு போகுதே, இப்படி ஒரு விரக்தியில நீங்க இருந்திருக்கலாமுங்க. கடுமையா உழைப்பீர்கள், ஆனா அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் யாரோ ஒருவருக்கு போயிருக்குமுங்க. நீங்க ஒரு வேலையை முடிக்க நினைப்பீர்கள், ஆனால் யாரோ ஒரு நபர் அல்லது ஏதோ ஒரு சக்தி உங்களை பின்னாலிருந்து இழுப்பது போல ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்திருக்குமுங்க. 3ஆம் அதிபதி 9இல் மறைவதும் 12ஆம் அதிபதி 9இல் பலம் பெறுவதும் உங்கள் பாக்கியத்தை இவ்வளவு காலம் முடக்கி வைத்திருந்ததுங்க. ஆனா பாருங்க, உங்க ஜாதகத்துல முடங்கி கிடந்த அந்த பாக்கியம் வேத்து கொள்ள போகுதுங்க. 12ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல வக்ரம் பெறுவது என்பது உங்களை விட்டு போயிருக்க வேண்டிய நன்மைகள் மீண்டும் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிங்க. தூரதேச பயணங்களில் இருந்த தடைகள் நீங்குமா? தந்தை வழி சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீருமா? உங்கள் இளைய சகோதரர்களுடனான உறவில் இருந்த விரிசல் சரியாகுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் கர்ம வினை பயன்கள் எப்போது தீரும்? இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனைன்னு நான் ஏன் சொல்றேன்? 9ஆம் இடம் என்பது தர்மம், தெய்வீகம் மற்றும் உங்கள் பூர்வ புண்ணிய பலன்களை குறிக்குதுங்க. அம்மூன்றும் குவாத்தமாலா கொற்றல்கள் மற்றும் 12ஆம் அதிபதி வக்ரம் அடையும் போது நீங்க செய்த தர்மங்கள் இப்போது உங்களுக்கு பலனாக மாறத் தொடங்குங்க. ஆனா ஒரு எச்சரிக்கைங்க, இந்த மகா யோகத்தை பெற நீங்க சில சூட்சமான ரகசியங்களை கடைபிடிக்க வேணுங்க. அந்த யோகம் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறதா அல்லது உங்கள் வார்த்தைகளால அந்த யோகத்தை நீங்களே கெடுத்துக்கொள்ள போகிறீர்களா? கடகராசி நேர்களே, உங்கள் விதியை மாற்றக்கூடிய ரகசியங்களை, கிரகங்களின் சூட்சமங்களை இப்போது நாம் மிக விரிவா ஆழமா பார்க்க போறோம்ங்க.
மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. ஏனென்றால் இது உங்கள் பாக்கியத்திற்கான காலம்ங்க. கடகராசியின் அந்த மர்மமான பக்கங்களை புரட்டுவோங்க. கடகராசிக்கு நிகழப்போகும் அந்த மகா அதிசயம். கடகராசி நேர்களே, இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக முக்கியமான, நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறோங்க. பாகிஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் பகவான் வக்ரம் பெறுவதால நடக்க போகும் அந்த மகா அதிசயம் என்ன? இது உங்கள் வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த போகுது? வாருங்கள் அந்த ரகசியங்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம்ங்க. தூரதேச யோகம் மற்றும் சிக்கல்கள் தீரல். விசா சிக்கல்கள் எல்லாம் தீருங்க. முதலாவதா கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய விபரீத ராஜயோகம் உங்கள் 12ஆம் இடத்து அதிபதி மூலமா நிகழப்போகுதுங்க. 12ஆம் இடம் என்பது அயல் நாட்டு பயணம்ங்க. தூரதேச தொடர்பு மற்றும் விரயங்களை குறிக்கிற இடம்ங்க. கடந்த பல வருடங்களா வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் அல்லது வெளி மாநிலங்களை ஒரு நல்ல நிலையில அமர வேண்டும் என்று முயற்சி செய்து தோற்று போன கடகராசி நேயர்கள் பலர் இங்கே இருப்பீங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆனா கடைசி நேரத்துல விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பாஸ்போர்ட்ல ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வந்து நிக்குது. ஏஜென்ட் நம்மளை ஏமாத்திட்டாருன்னு நீங்க ரத்த கண்ணீர் வடித்திருக்கலாமுங்க. இனிமேல் நமக்கு வெளிநாட்டு யோகமே இல்லைன்னு முடிவெடுத்து அந்த முயற்சியே நீங்க கைவிட்டிருக்கலாமுங்க. ஆனா இந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரபஞ்சம் உங்களுக்காக மூடிய கதவுகளை திறக்க போகுதுங்க. 12ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல வக்ரம் பெறுவதால அந்த முடங்கி போன விசா பிரச்சனைகள் திடீரென்று ஒரு அதிசயம் போல சரியாகுமுங்க. வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன இடத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு வருங்க. தூர தேசத்திலிருந்து ஒரு பெரிய நிறுவனத்திடமிருந்து உங்களுக்கு வேலைக்கான ஆஃபர் வருங்க. இது வெறும் வேலை மட்டுமல்லங்க, உங்கள் பொருளாதார அந்தஸ்தையே உயர்த்த போகும் ஒரு மகா அதிசயம்ங்க. தந்தை வழி சொத்துக்கள் மற்றும் பூர்வீக லாபம். 2வதா கடகராசிக்கு 9ஆம் இடம் என்பது தந்தை வழி ஸ்தானம் மற்றும் பித்ருக்களின் ஆசி கிடைக்கும் இடம்ங்க. அங்க கிரகங்கள் வக்கரம் பெறும்போது உங்கள் முன்னோர்களின் புண்ணியம் இப்போது பணமா மாறப்போகுதுங்க. உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாமுங்க. அல்லது உங்கள் தந்தை வழி உறவினர்களுடன் ஒரு பெரிய சொத்து தகராறு பல வருடங்களா நீதிமன்றத்திலோ அல்லது பஞ்சாயத்திலோ இழுபறியா இருக்கலாமுங்க. அந்த சொத்து நமக்கு கிடைக்காது, அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு நீங்க விரக்தியில இருக்கலாமுங்க. அதிசயம் என்னன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த பகைவர்கள் தானாகவே இறங்கி வருவார்கள்ங்க. சம்பந்தமே இல்லாம அவங்க ஏன் இப்ப பேசுறாங்கன்னு நீங்க ஆச்சரியப்படும் வகையில அந்த தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரப்போகுதுங்க. எதிர்பாராத ஒரு பெரிய பொருளாதார உதவி உங்கள் தந்தை மூலமாகவோ அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவோ உங்களுக்கு கிடைக்குமுங்க. இது உங்கள் கடன்களை அடைக்க போகும் ஒரு மாஸ்டர் பிளானாக அமையுங்க. சகோதர ஒற்றுமை மற்றும் தொழில் உதவி. அடுத்ததா உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியான புதன் வக்கரம் பெறுவதால உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் தீருங்க. கடந்த காலங்கள்ல உங்கள் தம்பி அல்லது தங்கையுடன் ஒரு சிறிய வார்த்தை தடிப்பால பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் பேசாமல் இருந்திருக்கலாமுங்க. ஆனா இந்த வக்ர காலம் அவர்களின் புத்தி ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க. அவர்களே உங்களை தேடி வந்து பழைய உறவை புதுப்பிப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாம உங்க சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்பு அமையுங்க. அண்ணன், என்கிட்ட ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா இருக்கு, நாம சேர்ந்து பண்ணலாமா அப்படிங்கிறவங்க கேட்கும்போது அந்த ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையின் அடுத்த 10 வருட வளர்ச்சியை தீர்மானிக்க போகுதுங்க. இது வெறும் தற்செயல் அல்ல நண்பா, உங்க முன்னோர்கள் செய்த தான தர்மங்கள்ங்க இப்போது உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பலனாக வந்து சேருதுங்க. பூர்வ புண்ணியம் தரும் பொற்காலம்ங்க. கடகராசி நேயர்களே, நீங்க ஒரு மென்மையான மனம் படைத்தவர்கள். மற்றவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்தாலும் அமைதியாக இருப்பீங்க.
இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரபஞ்சம் உங்கள் கணக்க சரி செய்ய போகுதுங்க. யாரோ ஒரு நபர் நீங்கள் முன்பே செய்த ஒரு சிறிய உதவிய நினைவில் வைத்துக்கொண்டு இப்போது நீங்கள் கஷ்டப்படும் நேரத்துல ஒரு மிகப்பெரிய பண உதவியையோ அல்லது ஒரு பெரிய ப்ராஜெக்டையோ உங்களிடம் ஒப்படைப்பாருங்க. இது உங்கள் தொழில் வாழ்க்கையில ஒரு பெரிய யூட்டர்னா இருக்குமுங்க. கடவுள் இருக்கிறாரான்னு நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த அதிசயங்கள் மூலமா பிரபஞ்சம் பதிலளிக்க போகுதுங்க. நம்பிக்கையோடு இருங்கள், ஏனென்றால் உங்கள் ஜாதகத்தில் முடங்கி கிடந்த அந்த பாக்கியம் இப்போது உங்கள் கைகளில் வந்து விழப்போகுதுங்க. வாய திறக்காதீங்க. கடகராசிக்கான அந்த மகா எச்சரிக்கை. கடகராசி அன்பர்களே, இதுவரை நாம் பார்த்த அந்த மகா அதிசயம் உங்களை ஒரு விதமான மகிழ்ச்சியிலையும் நம்பிக்கையிலையும் ஆழ்த்தி இருக்குமுங்க. ஆனா ஜோதிடம் என்பது வெறும் இனிப்புகளை மட்டும் வழங்குவதல்லங்க, வரப்போகும் பள்ளங்களை பற்றி எச்சரிப்பதும் தாங்க. ஒரு பக்கம் சாத்திய கதவுகள் திறந்தாலும் மறுபக்கம் ஒரு சதிவலை உங்கள் காலடியில் பின்னப்படுதுங்க. அந்த படுகுழியில நீங்க விழாமல் இருக்க நான் சொல்லும் ஒரே மந்திரம், வாயை திறக்காதீங்க. ஆமாம் நண்பா, இந்த 15 நாட்கள் உங்கள் நாவை கட்டுப்படுத்துவது தான் உங்கள் விதியை தீர்மானிக்க போகுதுங்க. ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, இதற்கான ஜோதிட காரணங்களை இப்போது மிக விரிவா பார்ப்போங்க. தெய்வீக நிபந்தனை, உங்கள் பாக்கியத்தை நீங்களே கெடுத்து கொள்ளாதீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்பது தர்மஸ்தானம், தெய்வீக ஸ்தானம்ங்க. இங்கதான் உங்க ராசிக்கு 3 மற்றும் 12ஆமுக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறாருங்க. 9ஆம் இடம் என்பது உங்கள் குலதெய்வம், உங்கள் முன்னோர்கள் மற்றும் நீங்கள் மதிக்க வேண்டிய பெரியவர்களை குறிக்கிற இடம்ங்க. இந்த வக்ர புதன் உங்கள் புத்தியில ஒரு விதமான எதிர்மறை சிந்தனையை விதைப்பாருங்க. கடந்த காலங்கள்ல நீங்க பட்ட கஷ்டங்களை நினைத்து இவ்வளவு சாமி கும்பிட்டும் எனக்கு என்ன கிடைச்சது, பெரியவங்க சொல்றதெல்லாம் வெறும் பொய் ஜோதிடமாவது ஜாதகமாவதுன்னு ஒரு கோபத்துல அல்லது விரக்தியில நீங்க வாயை திறந்துக்கலாமுங்க. நண்பா, ஜாக்கிரதைங்க. நீங்க அப்படி கோபத்துல சொல்லும் அந்த ஒரு வார்த்தை பிரபஞ்சம் உங்களுக்காக இவ்வளவு காலமா காத்திருந்து கொடுக்க போகும் அந்த பாக்கியத்தை தடுத்து நிறுத்திடுங்க. தெய்வங்களை நிந்தனை செய்வதோ பெரியவர்களை உதாசனைப்படுத்துவதோ இந்த 15 நாட்கள்ல உங்க தலையெழுத்தையே மாற்றிடுங்க. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தால கவனிக்கப்படுவதுங்க. கடவுள் இல்லை என்று நீங்க சொன்னா அப்படியே ஆகட்டும் என்று காலம் உங்க கதவை மூடிவிடுமுங்க. அதனால ஆன்மீக விஷயங்கள்ல விமர்சனம் செய்வதை அறவே தவிர்த்து விடணுங்க. சகோதர உறவுகள்ல விரிசல் 10 வருட உறவு ஒரு நிமிடத்துல சிதையுங்க. அடுத்ததா கடகராசிக்கு 3ஆம் அதிபதி புதன் வக்கிரம் பெறுகிறாருங்க. 3ஆம் இடம் என்பது உங்கள் இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கும் இடம்ங்க. நான் ஏற்கனவே சொன்னது போலவே அவர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வரப்போகுதுங்க. ஆனா அந்த லாபத்தை தடுக்கும் வாக்கு தோஷமும் இதே இடத்துல தான் இருக்குதுங்க. உங்கள் தம்பி அல்லது தங்கையிடம் நீங்கள் பேசும்போது மிக மிக எச்சரிக்கையா இருக்கணுமுங்க. நீங்க ஒரு சாதாரணமான கிண்டலுக்கு சொல்லும் ஒரு பழைய விஷயம் அல்லது நான் தான் உனக்கு இதையெல்லாம் செய்தேங்கிற அந்த ஒரு சிறிய அகந்தை கலந்த வார்த்தை அவர்களுக்கு மிகப்பெரிய மனக்கசப்பை உண்டாக்குமுங்க. உன்னால எனக்கு எதுவும் வேண்டாம்னு அவர்கள் ஒதுங்கி போக வாய்ப்பு இருக்குதுங்க. 10 வருடங்களா நீங்க பேணி வளர்த்த அந்த அன்பு இந்த 15 நாட்கள்ல நீங்கள் பேசும் ஒரு தவறான வார்த்தையினால சுக்கு நூறாகி விடுங்க. சண்டைகள் வரும்போது ஒரு நிமிட அமைதி உங்கள் உறவை காப்பாற்றுங்க. ரகசியங்கள் உங்கள் வெற்றியை காற்றில் பறக்க விடாதீர்கள். கடகராசி நேயர்களே, பொதுவாகவே எமோஷனல் ஆனவர்கள். நீங்க உங்களிடம் யாராவது அன்பு காட்டினா போதும் உங்க மனதில் இருக்கும் அத்தனை ரகசியங்களையும் கொட்டு விடுவீங்க. ஆனா இந்த வக்ர புதன் காலத்துல அதுவே உங்களுக்கு பெரிய வினையா மாறுங்க. நீங்க செய்ய போகும் அந்த பெரிய முதலீடு அல்லது உங்களுக்கு வரப்போகும் அந்த தந்தை வழி சொத்து பற்றி யாரிடமும் தம்பட்டம் அடிக்காதீங்க. வெளிநாட்டு பயணம், எனக்கு விசா கிடைச்சிருச்சு, நான் அடுத்த வாரம் கிளம்புறேன்னு அக்கம் பக்கத்துல அல்லது தேவையற்ற நபர்களிடம் சொல்லாதீர்கள். ஏன் சொல்றேன் தெரியுமா? 9ஆம் இடத்துல வக்ரம் பெறும் புதன் மற்றவர்களின் கண் பார்வை உங்கள் மேல் விட செய்வாருங்க.
இவனுக்கு மட்டும் எப்படி இது கிடைச்சதுன்னு அவர்கள் நினைக்கும் அந்த ஒரு பொறாமை பார்வை உங்கள் காரியத்தை கடைசி நேரத்துல தடுத்துடுங்க. கையில வந்தாலும் வாய்க்கு வரலங்கிற நிலை உங்களுக்கு வரக்கூடாதுங்க. காரியம் முடியும் வரை, அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் வரை வாயை திறக்காதீங்க. உங்க வெற்றிய அமைதியா கொண்டாடுங்க. ஆவணங்கள் மற்றும் மேலதிகாரிகள் 9ஆம் இடம் என்பது சட்ட ரீதியான விஷயங்களை குறிக்குங்க. உங்கள் மேலதிகாரிகளிடம் பேசும்போது அல்லது அரசாங்க அதிகாரிகளிடம் பேசும்போது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடணுங்க. நான் சொல்வதுதான் சரின்னு நீங்க பிடிவாதம் பிடிச்சா உங்க வேலையில ஒரு பெரிய சிக்கல் உருவாகலாம்ங்க. 10 வருட உழைப்புல நீங்க வாங்கிய அந்த பதவி உயர்வு ஒரே ஒரு தவறான பேச்சால பறிபோக வாய்ப்பு இருக்குதுங்க. கடகராசி நேயர்களே, இந்த 15 நாட்கள் என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரீட்சை காலம்ங்க. ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் உங்களை இழுக்கும், இன்னொரு பக்கம் உங்க வார்த்தைகள் உங்களை கீழே தள்ள பார்க்குங்க. அடக்கமே அமர வாழ்வு தருங்க. அமைதி காத்தால் நீங்க தான் இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலியாய் இருப்பீங்க. இது உங்களுக்கு ஜாதகம் தரும் சத்திய வாக்குங்க. கடகராசிக்கான மகா ரகசிய பரிகாரங்கள். கடகராசி நேயர்களுக்கு வரப்போகும் அந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தையும் பார்த்தோம்ங்க. அதே சமயம் உங்கள் வார்த்தைகளால வரப்போகும் ஆபத்தையும் பார்த்தோம்ங்க. இப்போது அந்த ஆபத்துகளை தடுத்து நிறுத்தி நவகிரகங்களின் அருளை பூரணமா பெற நீங்க செய்ய வேண்டிய அந்த 5 மகா ரகசிய பரிகாரங்கள் என்னன்னு பார்ப்போங்களா? கடகராசி நேயர்களே, புதன் பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்துல வக்ரம் பெறுவதால ஏற்படும் குழப்பங்களை தீர்க்க இந்த வழிமுறைகளை சரியா பின்பற்றணுங்க. அம்மன் வழிபாடு மன அமைதிக்கும் பாதுகாப்புக்கும். கடகராசிக்கு அதிபதி சந்திரங்க. சந்திரன் என்பது மனோகாரகங்க. புதன் வக்ரம் பெறும்போது உங்கள் மனம் அடிக்கடி ஊசலாடுங்க. தேவையற்ற பயங்கள் வருங்க. இதை சரி செய்ய நீங்க அம்பிகைய சரணடைய வேணுங்க. தினமும் மாலையில உங்கள் வீட்டில் இருக்கும் அம்மன் படத்தின் முன்னால லட்சுமி, துர்க்கை அல்லது உங்கள் ஊர் அம்மன் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் தும் துர்காயே நம அல்லது லலிதா சமஸ்கரநாமம் கேளுங்க. அம்மன் வழிபாடு உங்க மனதில் இருக்கும் தேவையற்ற குழப்பங்களை நீக்கி உங்கள் வார்த்தைகள்ல ஒரு கனிவை தருங்க. உங்கள் 9ஆம் இடம் வளப்படுங்க. இதனால தடைபட்ட பாக்கியங்கள் உங்களை தேடி வருங்க. பறவைகளுக்கு தானியம், வாக்கு தோஷம் நீங்கங்க. புதன் பகவானுக்கு உகந்த உயிரினம் பறவைகள்ங்க. 3 மற்றும் 12ஆம் அதிபதி வக்கரமாய் இருக்கும்போது நீங்க வாயில்லா ஜீவன்களுக்கு செய்யும் உதவி உங்கள் கர்ம வினைகளை குறைக்குங்க. தினமும் காலையில உங்கள் வீட்டின் மொட்டை மாடியிலோ அல்லது வெளியிலோ ஒரு பாத்திரத்துல தண்ணீரும் ஒரு கைப்பிடி தானியங்களும் வைங்க. பறவைகள் அந்த தானியத்தை சாப்பிடும்போது உங்க ஜாதகத்தில் இருக்கும் 3ஆம் இடத்து தோஷம் விலகுமுங்க. இது உங்கள் இளைய சகோதரர்களுடனான சண்டைகளை தடுத்து அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வழிவகை செய்யுங்க. குலதெய்வத்திற்கு மஞ்சள் காணிக்கை. 9ஆம் இடம் என்பது பித்ருக்களையும் குலதெய்வத்தையும் குறிக்கும் இடம்ங்க. அங்க கிரகங்கள் வக்ரம் பெறும்போது உங்கள் குலதெய்வத்தின் ஆசை உங்களுக்கு ஒரு கவசமா தேவைங்க. ஒரு சிறிய மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி ஒரு நாணயத்தை முடிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த தடையும் இல்லாம என் காரியம் முடிய வேணும்னு வேண்டிக்கிட்டு உங்க பூஜை அறையில அதை வைங்க. முக்கியத்துவம். இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க எடுக்கும் முக்கிய முடிவுகளுக்கு இந்த காணிக்கை ஒரு பாதுகாப்பா இருக்குங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று இதை சமர்ப்பிக்கலாமுங்க. நிறங்கள் மற்றும் அதிர்வுகளுங்க. நீங்கள் உடுத்தும் உடைகளுக்கும் உங்கள் மனநிலைக்கும் தொடர்பு இருக்குதுங்க. கடகராசி நேயர்கள் இந்த வக்ர காலத்துல வெள்ளை அல்லது வெளிர் நீல நிற ஆடைகளை அதிகம் பயன்படுத்தணுங்க. தவிர்க்க வேண்டியவை கரும்பச்சை அல்லது அடர் கருப்பு நிற உடைகளை தவிர்க்கணுங்க. வெள்ளை நிறம் உங்கள் ராசிநாதனான சந்திரனை பலப்படுத்துங்க. இது உங்களை அமைதியா வச்சிருக்க உதவுங்க. நீங்க அமைதியா இருந்தாலே 50% பிரச்சனைகள் தீர்ந்துவிடுங்க. அன்னதானம். கர்ம வினை தீர 12ஆம் அதிபதி வக்ரம் பெறுவதால ஏற்படும் விரயங்களை தவிர்க்க நீங்களாகவே முன்வந்து ஒரு தர்மத்தை செய்வது சிறந்ததுங்க.
முடிஞ்சா ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு புதன்கிழமை அன்று தயிர் சாதம் அல்லது இனிப்பை தானமா வழங்கணுமுங்க. 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம்ங்க. நீங்க ஒரு தர்மத்தை செய்யும்போது அந்த விரயம் சுபவிரயமா மாறுங்க. அதாவது பண இழப்பு ஏற்படுவதற்கு பதிலா அது உங்களுக்கு புண்ணியமா சேருங்க. இந்த 5 பரிகாரங்களும் உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒளியை ஏற்றுமுங்க. கிரகங்கள் நமக்கு எச்சரிக்கை தருதுங்க. நாம் அதை உணர்ந்து பரிகாரங்களை செய்தா அந்த விதியை மதியால் வெல்லலாமுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்பவே ஒரு லைக் போடுங்க. உங்கள் கடகராசி நண்பர்களுக்கும் இதை தவறாமல் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு அடுத்த வீடியோக்களை சிறப்பாக செய்ய ஊக்கமளிக்குமுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்ததா சிம்ம ராசிக்கு நடக்க போகும் அந்த பெரிய மர்மம் என்னவென்று அடுத்த வீடியோல பார்ப்போங்க. நவ கிரகங்களின் அருள் எப்போதும் உங்களுக்கு இருக்கட்டுமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.